Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் இரவு பணிக்கு மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். நள்ளிரவு நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் லாரியும் சரக்கு வேனும் மோதிய விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது இரவு பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர்கள் யாரும் இல்லாத நிலையில் செவிலியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் மணமேல்குடி அரசு மருத்துவமனையின் அவலநிலை குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த கோரிக்கையை நம்ம பல தடவை சொல்லிட்டோம். அதாவது மணமேல்குடி ஜிஹெச்சில் டாக்டர் போடுங்க, நைட் டியூட்டி டாக்டர் போடுங்க. ஏற்கனவே விஷக்கடிக்காண்டி பாம்பு கடிச்சு மருந்து கேட்டு மருந்து இல்லாமல் இருந்து அதுக்குள்ளே ஒரு உசுரை கூட நம்ம காவு கொடுத்துருந்தோம். இந்த சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்க மாதிரி மணமேல்குடியில் ரொம்ப அலட்சிய போக்காக தான் டாக்டர் இருக்காங்க. நில உரிமை கோரி பட்டா கேட்டு கோவை மாவட்டம் சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தீயசக்தி திமுகவினரின் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட மக்கள் பங்கேற்ற முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. விடியாத அரசை கண்டித்து நடைபெற்ற இப்போராட்டத்தில் 18 கிராமங்களைச் சேர்ந்த நிலமற்ற ஆதி திராவிடர் மக்கள் பங்கேற்று வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது பேசிய அவர்கள் தங்களுக்கு நிலம் வழங்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் அடித்தட்டு மக்களின் கோரிக்கையை வழக்கம் போல் அலட்சியம் செய்யாமல் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தினர். ராமநாதபுரம் வள்ளல்பாரி நகராட்சி நடுநிலைப் பள்ளி வளாகத்துக்கு அருகிலேயே உள்ள பாதாள சாக்கடை குழாய் உடைந்ததில் கழிவுநீர் நேரடியாக பள்ளி வளாகத்துக்குள் புகுந்தது. இதனால் பள்ளியின் வகுப்பறைகள் அருகிலேயே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். மாணவர்களின் ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் கற்கும் சூழலில் ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்று அலட்சிய போக்குடன் இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலைய உணவகம் ஒன்றில் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்து விபத்து நேரிட்டது. விடியாத மாநகராட்சிக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட கடைகள் முறையாக பராமரிக்காத நிலையில் அவற்றின் சுவர்களும் மேற்கூரைகளும் ஆபத்தான நிலையில் உள்ளன. இந்த நிலையில் புதிய முனியசாமிபுரத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் நடத்தி வரும் உணவகத்தில் இரவு நேரத்தில் கடையின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்து சேதமானது. இந்த சம்பவம் பகலில் நடந்திருந்தால் பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என்றும் உணவகம் இடிந்து விழுந்ததற்கு தீயசக்தி மாநகராட்சி முழு பொறுப்பு என்றும் வணிகர்கள் சாடினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பாலக்கரை பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என கூறி குடியிருப்புகளுக்கு சீல் வைக்க வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குமாரபாளையத்தில் இருந்து பவானி செல்லும் காவிரி ஆற்றின் மேல் உள்ள பாலத்தின் முன்பு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக 200 வீடுகளின் பாலக்கரை பகுதி குடியிருப்பு வாசிகள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கம் மற்றும் உணவு பாதுகாப்பு மருந்து நிர்வாகத்துறை இணைந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினர். அப்போது நாமக்கல் மண்டலத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் முட்டைகள் மற்றும் முட்டை பவுடர்கள் நச்சு இல்லாதவை என சான்று பெற்ற பின்பே அனுமதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அத்துடன் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்துவதில்லை என்றும் பொதுமக்கள் அச்சமின்றி முட்டைகளை உண்ணலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக நடப்பு வாரத்தில் 300 பண்ணைகளில் ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டது. ராமநாதபுரம் வள்ளல்பாரி நகராட்சி நடுநிலைப் பள்ளி வளாகத்துக்கு அருகிலேயே உள்ள பாதாள சாக்கடை குழாய் உடைந்ததில் கழிவுநீர் நேரடியாக பள்ளி வளாகத்துக்குள் புகுந்தது. இதனால் பள்ளியின் வகுப்பறைகள் அருகிலேயே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். மாணவர்களின் ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் கற்கும் சூழலில் ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்று அலட்சிய போக்குடன் இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. ராமநாதபுரம் மாவட்டம் சண்முக குமாரபுரம் கிராமத்தில் நிலக்கடலை புஞ்சையில் காட்டுப்பன்றி தாக்கி படுகாயமடைந்த விவசாயி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடலாடி பகுதிகளில் பயிர்களை அளிக்கும் காட்டு பன்றிகளை சுட்டுக்கொள்ள சட்டம் அமலில் இருந்தும் விடியாத ஸ்டாலின் அரசின் வனத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திறனற்ற திமுக அரசின் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தனது தொகுதி விவசாயிகள் மீது அக்கறையின்றி இருப்பதே இதுபோன்ற துயரத்திற்கு காரணம் எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சென்னை சவுக்கு மீடியா அலுவலகத்தில் ஏவல் துறை சோதனை நடத்திய நிலையில் செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சோதனையையொட்டி 2 நாள் காவல் விசாரணையில் உள்ள சவுக்கு சங்கரை ஆதம்பாக்கம் சவுக்கு மீடியா அலுவலகத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர்.
தொடர்ந்து அங்கு இருந்த பயோமெட்ரிக் பூட்டை அவரது கைரேகையை கொண்டு திறந்து சோதனை நடத்தினர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க முயன்ற ஊடகவியலாளர்களை காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஜனநாயகத்தின் 4வது தூணாக பத்திரிகை சுதந்திரம் தொடர்ந்து நசுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளைக்குளம் பகுதி மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா அரசு கெஜெட்டில் பதியப்படாத அலட்சியத்தை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பட்டா இருந்தும் கடன் மற்றும் சட்ட உரிமைகள் எதுவும் கிடைக்காத நிலைக்கு அதிகாரிகளின் தாமதமே காரணம் என வெள்ளைக்குளம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையால் அப்பாவி கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைக்கப் பெறாமல் அவதியடையும் அவல நிலை வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவள்ளூரில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வாயில் முன்பாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அளவிலான விசாரணை நீதிமன்றங்களில் கட்டமைப்பு மற்றும் இணையதள வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காத நிலையில் ஃபைலிங் நடைமுறையை தடை செய்ய வேண்டும், கையேடு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், வக்கீல்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அறிவிப்பு இல்லாத மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. வீரசிகாமணி, அரியநாயகிபுரம், அருணாச்சலபுரம், அச்சம்பட்டி, திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள், குழந்தைகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தேர்வு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதால் படிக்க முடியாமல் பள்ளி மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ள நிலையில் மின்வாரியத்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சாலையை கடக்க முயன்ற வயதான தம்பதியினர் மீது தனியார் பேருந்து மோதியதில் கணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கரியாம்பட்டியைச் சேர்ந்த 65 வயதான சாத்தப்பன் தனது மனைவி சின்னம்மாளுடன் பொட்டிச்செட்டிப்பட்டியில் உள்ள மகன் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். திண்டுக்கல் மதுரை 4 வழிச்சாலையை கடக்க முயன்றபோது திண்டுக்கல் நோக்கி வந்த தனியார் பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே சாத்தப்பன் உடல் நசுங்கி உயிரிழந்தார். தலையில் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட சின்னம்மாளுக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சீவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமி கார்டன் பகுதியில் மோர்தனா அணை கிளை கால்வாயில் இருந்து புகுந்த நீர் கடந்த 60 நாட்களாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் 100க்கும் மேற்பட்டோர் தட்டப்பாறை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதியடைவது அதிகரித்துக் கொண்டே போவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்த பகுதிகளில் போடப்பட்ட சாலை உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரி கால்நடை மருத்துவமனை அருகே சென்ற சிறிய சரக்கு வாகனத்தின் சக்கரம் சாலையில் புதைந்து சிக்கியதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சரக்குகளை இறக்கி வாகனம் அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கனரக வாகனங்கள் அதிக சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் அப்சர்வேட்டரி ஃபேரிசோலா பால்ஸ் பகுதியில் திமுக பிரமுகரின் இடத்தில் பாறைகள் தகர்க்கப்பட்டு கல்குவாரியை மிஞ்சும் அளவில் பாறைகள் குவிக்கப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் ஜேசிபி, ஹிட்டாச்சி இயங்குவதையும் அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பது மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதோடு விடியாத ஸ்டாலின் அரசின் இரட்டை நிலைப்பாடு. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பெண் இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவனூர் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனாட்சி என்பவருக்கு கடந்த 8ஆம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்த நிலையில் அவருக்கு கிருமி தொற்று இருப்பதாக கூறி நோய் எதிர்ப்பு மருந்தை மருத்துவர்கள் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் 16ஆம் தேதி இரவு மீனாட்சி திடீரென இறந்தார். இதுகுறித்து மருத்துவர்கள் முறையாக பதிலளிக்காமல் அலட்சியம் செய்வதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பி. ரெட்டியார்பட்டி கிராமத்தில் உள்ள மேற்கு தெரு சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் வெளியாவதை தடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திருவண்ணாமலையில் அரசு தொகுப்பு வீடுகளை முறையாக கட்டித்தரவில்லை என கூறி இருளர் இன மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கண்ணக்கந்தல் மோட்டூர் பகுதியில் வசித்து வந்த 18 குடும்பங்களுக்கு இந்திரா நகரில் இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டது. இதில் 11 பேருக்கு மட்டும் தொகுப்பு வீடு கட்டி கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த வீடுகள் முறையாக கட்டாததால் சேதமடைந்துள்ளதாகவும் அரசு வழங்கிய இடத்தை ஊர் மக்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த இருளரின மக்கள் ஆதார் வாக்காளர் அட்டைகளை தரையில் வீசி எறிந்து ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர்.